ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன செய்கிறீங்க? எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கீங்களா? இன்றைக்கி வீட்டில் ஒரு மல்லிகைப்பூவில் பச்சை மல்லிகைப்பூ கூட என்ன ஜாதி பூ புளோட பேர் எல்லா என்ன பூக்களையும் அடித்து கொண்டு பச்சை வாழைப்பூத்து பச்சை செம்பருத்தி பூ இல்லை, மல்லிகைப்பூ இருக்குது. வெள்ளை வெள்ளை ஒரு புள்ளி பச்சை பூ உடம்பெல்லாம் அழகான புழு. இது என்ன ஜாதி புழு ஒரு இருக்குது 4 இன்ச்சு 3 இன்ச்சு நெற்பத்தில் இருக்கின்ற புழு. நிறைய புழு இருக்குது, அழகாகவும் இருக்குது. ஆனால் ஆபத்தான புழு மாதிரி இருக்குது. இதை எங்களை விட்டு மல்லிகைப்பூ, அந்த மல்லிகைப்பூவில் இந்த புழு ஒன்று இருக்குது. இந்த புழுவை பற்றி தெரிஞ்சவர்கள் சொல்லுங்கள். 1க்கு 2 கண்ணு நிறைய இருக்குது. என்ன ஜாதி புழு? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விரல் மொத்தத்தில் இருக்குது. 3 இன்ச்சு 4 இன்ச்சு இருக்குது. அதை நான் வேறு வீடியோ எடுத்து பாருங்கள். பல்லு சரியாக 2 கண்ணு இருக்குது. அதில் கண்ணு இல்லை, போய் கண்ணு லைட் வெள்ளை முகம்பு கரு வாழை கொடுத்து பச்சை வெள்ளை வெள்ளை புள்ளி. இந்த புழுடைய பேர் தெரியல, யாரும் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. இந்த புழுவை பற்றி டீட்டெயிலாக ஆபத்திலேண்டு ஆனால் நிறைய பூக்கள் எல்லாம் அடிச்சிட்டு இன்றைக்கு இடையில மொத்தம் ஒரு 8 பூ. இது ஒரு 3 இன்ச்சு அளவு வரும். இதில் ஒரு 4 பூ இருக்குது. உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குது. இந்த மரத்தில் ஒரு பூ இருக்குது. இதுதான் பெரிய ஈச்ச புழு. நாளைக்கு மார்னிங் இதை ஃபுல்லாக வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, பெரிய புழு. கீழே ஒரு 2 புழு இருக்கு. இது ஒரு 4 புழு. இப்படியும் இந்த ஒரு புழு. இப்படியும் மேலே போனால் எல்லாம் இலையை அரிச்சிட்டு இருக்குது. மல்லிகைப்பூ மருத்துவ புல்லாக இருக்குது. இதுக்கு என்ன மருந்து, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? நாளைக்கு மார்னிங் தான் ஃபுல் வேலை இதுக்கு பார்க்கணும். இதுக்கு பேரே தெரியாது. என்ன பேர்? சூரியன் பாம்பா? கூட்டு புழுன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னன்னு தெரியாது. ஒரு 6-7 புழுவை பிடிச்சாச்சு. மரத்தில் வந்து பிடிச்சி வச்சிருக்கேன். அடைச்சி வச்சு நாளைக்கு நோட் பண்ணி என்னன்னு பார்க்கணும். எப்படி அழகாக இருக்குது, வடிவான பூ.